சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ளவன் வாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அப்போவே அந்த ஆசீர்வாதம் வந்தாச்சு மொர்தெகாய்க்கு. எஸ்தருக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. ஆனால் இந்த மொர்தெகாய் செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டு எப்படியாவது இந்த எஸ்தருக்கு நல்ல வாழ்வுக்குரிய வழிகளை நம்ம என்ன செய்யணும், காட்டிடணும். அதான் ஆத்தும ஆதாயம். அதான் என்னது ஆத்தும ஆதாயம். எப்படிப்பட்ட நிலையில் உள்ளவங்களையும் நம்ம ஆண்டவர்களை வழிநடத்த நம்மளால் முடியும். அல்லேலூயா. அந்த கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார், இன்னும் நமக்கு தருவார். அப்போது மொர்தெகாய் ஒரு கோதுமை மணின்னு சொன்னால், பிறர் மேல் சிந்தனை உள்ள, பிறர் மேல் கரிசனை உள்ளது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். சிறுமைப்பட்டவங்க நிறைய பேர். இப்போ நம்ம கடைசி